வெல்கம் டு ஹாப்பி மாம் ஹப் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம சவிதா ஜானசேகரோட ஹாப்பி மாம் அவார்ட் நாமினேஷனுக்காக இந்த இன்டர்வியூ பண்றோம். ஸோ ஹாப்பி மாம் ஹப் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் குரூப் ஃபார் மதர்ஸ். நம்ம அடுத்த தலைமுறையை ஹாப்பியா எடுத்துட்டு வர்றதுக்காகவும் நம்ம பசங்களுக்கு ஒரு ஹாப்பி என்விரான்மெண்ட்டை ஒரு ஹெல்தி என்விரான்மெண்ட்டை கொடுக்கறதுக்காகவும் நம்ம அம்மாக்களை எம்பவர் பண்றோம். தட் இஸ் ஹாப்பி மாம் ஹப் ஃபார் யூ. ஸோ அந்த விதத்துல வி ஹாவ் மைல் ஸ்டோன்ஸ். ஒரு மதரும் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க. அவங்க உள்ள வரும்போது ஒரு ஒரு விக்டிம் மைண்ட் செட்டோட ஒரு ஜாம்பி மதரா கோமா என்ன பண்றதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல வருவாங்க. அண்ட் நம்ம கம்யூனிட்டிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் கோல் அதை அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம சவிதா மாதிரி ஹாப்பி மாம் அவார்டு வாங்குவாங்க. அண்ட் அவங்களோட ரிலேஷன்ஷிப் வித் ஹஸ்பண்ட் அண்ட் பேரண்டிங் கோல் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா தே பிகம் அ லவ்விங் மாம். அண்ட் அவங்களோட கெரியர் கோல் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா தே பேக் அ குவீன் மாம் அவார்ட். ஸோ ஹாப்பி மாம் டு லவ்விங் மாம் டு குவீன் மாம், இதுதான் நம்மளோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். அதுல முதல் அடியை எடுத்து வச்சிருக்காங்க சவிதா. அவங்களோட ஸ்டோரியை இன்னைக்கு நம்ம கேட்கலாம். எஸ் சவிதா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் இன். உங்களை பத்தி ஒரு பிரீஃப் இன்ட்ராக்ஷன் சொல்லிக்கோங்க. என்னை பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் அப்படிங்கிற பத்தி சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு ஜாலியா இருப்பேன், எது கேட்டாலும் கிடைச்சிடும். சோ ரொம்ப செல்ல பிள்ளை. எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா வீட்டை விட்டு மட்டும் வெளியே போகக்கூடாது. அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன், அதை கத்துக்க போறேன் அப்படின்னு மட்டும் எதுவுமே கேட்கக்கூடாது. நீ வீட்டுக்குள்ள பண்ணிக்கோ, ஆனா வெளியே மட்டும் ஃப்ரெண்டு கூட போறேன், அங்க போறேன், இங்க போறேன் அப்படிங்கறத மட்டும் கேட்கக்கூடாது. சோ அதுதான் எனக்கு ஒரு இதா இருந்தது. சோ அது வந்து கிளாஸ் ஏதாவது புதுசா கத்துக்கணும் அப்படின்னா கூட அதுக்குமே வந்து வேண்டாம் அப்படிங்கறது மட்டும்தான் வந்து மெயின் ஒரு இதா இருந்தது. சோ நான் இப்ப காலேஜ் வந்து முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா எனக்கு டெய்லரிங், ஆர்ட் ஒர்க் இதுல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சோ நான் வெளியே போய் ஏதாவது கத்துக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது எதுக்குமே வந்து சிறுசுல இருந்தே விடல. ஆக்சுவலா ஸ்கூலுக்கு போனாலும் ஸ்கூல்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு வர்றதோட சரி, வீட்லயே தான் ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி எங்கேயாவது போறதுனா கூட என்ன தனியா விட மாட்டாங்க. என்ன வந்து எங்க போனாலும் அம்மா கூட, அப்பா கூட, இல்லைன்னா அக்கா கூட, யாராவது ஒருத்தங்க கூடவே தான் போவேன். என்ன தனியா விடவே மாட்டாரு. அப்படியே போய்கிட்டு இருந்தது. அப்போ கிளாஸஸ்க்கு இந்த மாதிரி ஏதாவது வெளியே போகணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப இது. எனக்கு வெளியில இருக்க மக்கள் கூட வந்து கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப இது. அது மட்டும் கடைசி வரைக்கும் எனக்கு அமையாவே இருக்கு. எந்த மாதிரி ஒரு பாதிப்பை கொடுத்ததுன்னா எனக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தாலே வந்து ஒரு என்னால நல்லா கனெக்ட் ஆக முடியாது. அஃபெக்ட் ஆயிட்டே இருக்கும். என்னால வந்து ஒரு சோல்ஃபுல்லா கனெக்ட் ஆக முடியாது. ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம். சோ அது ஸ்கூல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு. என்னால வந்து யாரு கூட கனெக்ட் ஆக, பட் ஆனா அவங்க கூட நல்லா என்னால டிராவல் பண்ண முடியாது. ஏதோ ஒரு வகையில என்னால வந்து அவங்க கிட்ட வந்து நல்லா கனெக்ட் ஆகி போக முடியும். சோ அது ஒரு அளவு இருந்தாலும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நானு அப்படின்னு இதாயிட்டேன். பட் காலேஜ் வந்து அதுக்கப்புறமும் அது அகைன் ரிப்பீட் ஆச்சு. வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஓகே, நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட செட் ஆகாது போல அப்படின்னு நினைச்சு நான் அவ்வளவா வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு ஸ்டாப் பண்ணிட்டேன். அது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே தான் இருந்தேன். சோ நிறைய கத்துக்கிட்டேன். வீட்டுக்குள்ளேயே தான் கத்துக்கிட்டேன், வெளியே அப்பவும் அலோவ் பண்ணல. பட் ஆன்லைன்ல அப்படின்னாலும் அப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து அவ்வளவு கான்பிடென்ட் இல்லை. ஆன்லைன்ல என்ன வாங்கினாலும் அவ்வளவுதா இருக்காது, நல்லா குவாலிட்டியா இருக்காது அப்படின்னு. சோ அப்பவும் வந்து இல்லைங்கப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு புடிச்ச விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா எனக்கு அதை பண்ணி முடிச்சாலுமே வந்து எனக்கு வெளியில இருந்து எதுவுமே வந்து போறதுக்கான இது எதுவுமே இல்லை. சோ ஜஸ்ட் ஜாலியா சரி கத்துக்கிட்டோம் அதைய பண்ணலாம்னு மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா சிறுசுல இருந்து என்ன வந்து ரொம்ப கோவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கோவக்காரி அப்படின்னு சொல்லிட்டு. சோ எனக்கு அது வந்து எப்படி வந்தது அப்படிங்கறது எனக்கு தெரியவே தெரியாது. பட் ஆனா உண்மையாலுமே நான் கோவக்காரியா அப்படின்னு கூட யோசிப்பேன். பாத்தீங்கன்னா எப்பவுமே அம்மா கூடவே இருப்பேன். அம்மா விட்டு நகர மாட்டேன். நீ அம்மா பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் வந்து சொல்லுவாங்க. நான் வந்து ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு எனக்கு அப்ப எதுவுமே புரியல. சோ எனக்கு இப்போ
அந்த டைம் ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு இப்போ ரொம்ப புரிய ஆரம்பிச்சு. ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணி போய் அம்மா பின்னாடியே ஒளிஞ்சுட்டு இருக்கேன். யாருக்குமே கனெக்ட் ஆக மாட்டேன். என் ரிலேட்டிவ்ஸ் கூட கூட ஒரு 4 வார்த்தை பேசுவேன், அதுக்கு மேல என்னால பேச மாட்டேன். ஆனா சிலர் கூட மட்டும் நல்லா பேசுவேன். அந்த தனியா இருக்கும்போது மட்டும் குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்கன்னா நான் அவ்வளவு சீக்கிரம் கனெக்ட் ஆக மாட்டேன். சோ எனக்கு அது ரொம்ப வந்து அந்த பீப்புள் கூட கனெக்ட் ஆகிறது ரொம்ப நல்லாச்சு. ரொம்ப அம்மா கூடவே இருந்து அம்மா அம்மா அதே மாதிரிதான் இருந்துட்டு இருந்தேன். யாரு கூடயும் கனெக்ட் ஆகுது, ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணிருக்கேன். இது எல்லாமே இருந்தது. அண்ட் பீப்புள் கூட கனெக்ட் ஆகுறது ரொம்ப வந்து லைஃப்ல இதாச்சு. அது என்ன ஆச்சுன்னா செல்ஃப் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்ப வந்து யாரும் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, நம்மளுக்கு யாருமே இல்ல அப்படிங்கிற செல்ஃப் கிரிட்டிசைஸ் வந்து அதிகமா இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் அப்ப நம்ம வந்து அவங்க கூட பேசுற அளவுக்கு நம்மளுக்கு எது இல்ல, நான் ஒர்த் இல்ல, என்னால அவங்க கூட பேச முடியாது. அந்த மாதிரி எனக்கு மெயினா செல்ஃப் கிரிட்டிசைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் அந்த கோவம்னு சொல்றது எல்லாமே வந்து இன்னுமே அதிகமாவே நிதாக எச்சா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். ரியாலிட்டியில இருந்து ஓடி போய் இல்ல எனக்கு எங்க அம்மா அப்பா தான் அப்படின்னு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்லயே நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வந்து இதா இருக்குது. அண்ட் அப்புறம் எனக்கு ஒரு சில விஷயங்கள் நான் வந்து பிரேக் பண்ணணும்னு நினைப்பேன். ஒரு சில விஷயங்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நான் பிரேக் பண்ணணும்னு அது ஏன் அப்படி அந்த விஷயம் வந்ததுன்னு தெரியல. சோ பொண்ணுங்க அப்படின்னாலே இப்படித்தான் இருக்கும், பொண்ணுங்க அப்படின்னாலே இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னா நான் அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். அதுக்காகவே அப்ப கூட அதே பேசி எனக்கு பிடிச்சதை பண்றது, அந்த மாதிரி இடத்துக்கு என்ன கொண்டு வர முடியும் அப்படிங்கறத வச்சு யோசிச்சு ஒவ்வொன்னும் பண்ணி எனக்கு பிடிச்சதை எல்லாமே அமைச்சுக்கிட்டு நிறுத்தேன். மேரேஜ் ஆச்சு. சோ இவரைத்தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா நின்னு நான் கல்யாணம் பண்ணேன். சோ அந்த டைம்ல வந்து அப்பா கிட்ட பேசுறதுக்கே வந்து எல்லாரும் பயந்துக்குவாங்க. பட் ஆனா நான் வந்து என்னுடைய டெசிஷன் வந்து நான் எப்பவுமே டெசிஷன் எடுத்துட்டேன்னா அதுல இருந்து மாறக்கூடாதுங்கிறது எப்பவுமே நான் ஸ்ட்ராங்கா. அதனால என்ன வேணா நடக்கும், அதை நான் பாத்துக்கிறேன். சோ இந்த ஒரு ஹேபிட் வந்து எனக்கு அப்பா கிட்ட இருந்து நான் என்ன வேணா நடக்கட்டும், ஆனா நான் முடிவு எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான் அப்படிங்கிற அந்த ஒரு இது அந்த இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து. சோ அப்பா கிட்ட வந்து நானே தான் பேசினேன். எல்லாருமே பயந்தாங்க, நானே தான் பேசினேன் அப்பா கிட்ட. பேசி அப்பா வேணாம்னு சொல்லல, யோசிச்சாரு 2-3 நாள். யோசிச்சுட்டு இதுக்கு மேல உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா என்னாலும் நீயே தான் பாத்துக்கணும் அப்படிங்கறதையே சொல்லிட்டேன், அப்பவே சொல்லிட்டேன். நானு அப்ப ஆக்சுவலா ரொம்ப பயமா தான் இருந்தேன். பயத்தோடையதான் பரவாயில்ல, பயத்தோடையும் நான் அதைய சொல்லிட்டேன். பரவாயில்லைங்கப்பா, நான் என்ன ஆனாலும் சொல்லிட்டு நானு இவரைத்தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்லி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம்னு பாத்தீங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்தது. பட் எனக்கு வந்து நான் ரொம்ப வந்து இன்செக்யூர்டா அம்மா கூட அப்பா கூட ஓடி போய் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்ததுனால ரிலேட்டிவ்ஸ்ல தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ரிலேட்டிவ்ஸாவே இருந்தாலும் கூட ஒரு சில டைம் அங்கேயுமே நான் ஒரு ரொம்ப இன்செக்யூர்டா ஒரு சில டைம் ஃபீல் பண்ணிருக்கேன். பட் ஆனா எனக்கு அங்க வந்து கிடைச்ச ஒரு என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டான என்விரான்மெண்ட். ரொம்ப வந்து எனக்கு எல்லா இடத்துலயுமே ஃப்ரீடம். இங்க எப்படி இருக்கணும் அதே மாதிரிதான் அங்கேயும் இருக்கேன். ஆனாலும் என்னுடைய இன்செக்யூரிட்டி வந்து அந்த இடத்துலயே வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு. சோ எடுத்தாலும் ஏதோ ஒண்ணு இது பண்ணாலும் நம்மள சொல்றாங்க, அந்த பர்சனலா எடுத்துக்கிறது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன ரொம்ப அந்த இடத்துல வந்து அஃபெக்ட் பண்ணிச்சு. சோ அந்த ஃபர்ஸ்ட் 1.5 years வந்து எனக்கு எதுவுமே தெரியல. சோ ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி அப்போ ஒரு கம்ஃபர்ட்டே இல்லாம ஒரு சின்ன விஷயம் கூட என்னால தாங்கிக்க முடியாது. ஒண்ணுமே இல்லாத விஷயம் தான். அதுக்கு முன்னாடி அந்த விஷயத்த நான் அழகா ஹேண்டில் பண்ணிருக்கேன். வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் வந்து அந்த இன்செக்யூரிட்டி வந்து ரொம்ப என்ன அஃபெக்ட் பண்ணுச்சுங்க. சோ எந்த ஒரு இதுலயும் வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட அதைய வந்து ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிற மாதிரி ஒரு சில டைம் அந்த மாதிரி வந்து நானே எடுத்துக்கிட்டு ரொம்ப வந்து என்ன ஒரு சில டைம் செல்ஃப் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. அண்ட் எந்த ஒரு இது வந்தாலுமே நான் வந்து
டக்குன்னு ஒரு இது ஆகுதுன்னா, ஒரு சேலஞ்ச் வருதுன்னா, என்னால வந்து நல்லா அழகா வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியும். பட் ஆனா என்னுடைய அது வந்துருமோங்கிற பயத்திலேயே வந்து நான் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எல்லாம் கூட இழந்திருக்கேன் நான். நம்மனால பண்ண முடியுமா? அந்த மாதிரி ஃபியர் ஃபேக்டரும் வந்து ரொம்ப எனக்கு அதிகமா இருக்கு. சோ அது எல்லாமே வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒன்னா ஒன்னா நெறைய இடத்துல வந்து எஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சது. சோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சிங்கிளா பேரண்ட்ஸ் கூடவே இருந்ததுனால பெருசா தெரியல. சோ நம்ம வேற ஒரு இடத்துல இதாகி போகும்போது அது நெறைய இடத்துல எஃபெக்ட் ஆச்சு. அண்ட் மேரேஜுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து சூப்பரா போச்சுன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ ஸ்மூத்தா ரொம்ப அழகா போச்சு. அண்ட் டெலிவரிக்கு அப்புறமா தான் எனக்கு ஒரு சின்ன விஷயம்னா கூட என்னால ஒண்ணுமே இல்லாத விஷயம். பட் ஆனா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அழகா ஹேண்டில் பண்ணிருக்கேன். ஆனா அப்ப என்னால எதையுமே ஹேண்டில் பண்ண முடியல எமோஷனலா. இருக்கும் அதுக்கு முன்னாடி ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். அண்ட் அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து என்னால ஹேண்டில் பண்ண முடியல. அந்த டைம்ல தான் வந்து நான் நம்ம இன்ஸ்டாகிராம்ல வந்து ஹாப்பி மோமாவுடைய இது ஆட்ஸ் பார்த்துட்டு ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து 2 months. சோ அந்த ஜாயின் பண்ணது கூட எதுக்குன்னா நான் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய இதா இருக்கு. எனக்கு வெளியே விடாம இருந்ததுனால நான் ஏதாவது பண்ணி வெளியில போகணும் அப்படிங்கறது மட்டும்தான் என்னுடைய அதிகமான எண்ணங்களாவே இருந்ததே ஒழிய அப்ப கூட வந்து எனக்கு மத்த விஷயங்களை பத்தி எல்லாம் நான் எதுவுமே நான் ஏதாவது வந்து ஏர்ன் பண்ணா நம்ம ஏர்ன் பண்ணானா நம்ம வெளியே போயிருப்போம் அப்படிங்கிற ஏதோ ஒரு தாட் எனக்குள்ள இருந்திருக்கு. சோ நம்ம ஏர்ன் பண்ணாதனாலதான் உள்ள இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் நம்ம ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் நம்ம எதுக்கு இதாயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. பட் ஆனா மத்த எல்லா விஷயத்துலயுமே எனக்கு ஃபுல் இண்டிபெண்டன்ட் இருந்தது. என்னுடைய என்ன டெசிஷன் எடுக்கிறதுனாலும் அதுக்கான முழு சுதந்திரம் எனக்கு இருந்தது. ஹஸ்பண்ட் கிட்டயும் கிடைச்சது, அப்பா கிட்டயும் கிடைச்சது. அவங்க அப்பா இது பண்ணது என்ன ஒண்ணுன்னா வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, போகக்கூடாது அப்படிங்கிறதுதான். சோ அதர்வைஸ் எனக்கு இது எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஃப்ரீடமா தான் இருந்தது. சோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அந்த உங்க வெபினார் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நான் கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு வந்து உங்ககிட்ட கேட்டிருந்தேன். சோ ரொம்ப பயந்துட்டு நான் எடுக்க முடியுமாங்கிற பயத்திலேயே வந்து உங்ககிட்ட வந்து நான் ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்ட் கேட்டு நீங்க ஃப்ரீ வெபினார் போட சொல்லியிருந்தீங்க. ஃப்ரீ கிளாஸஸ் ஃப்ரீ கிளாஸஸ் வந்து போட்டு அந்த டைம்ல வந்து ஃப்ரீ கிளாஸ் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு கான்பிடென்ட்டே வந்தது கிளாஸ் எடுக்கிறதுக்கு. இப்போ அதுல வந்து ஒரு கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணாங்க. 1 month வந்து நான் ஃப்ரீ செஷன் வந்து சொல்லி கொடுத்தேன். சோ அந்த குழந்தைய வச்சுட்டு எப்படி பண்ண போறோம் அப்படின்னு எனக்கு எதுவுமே இல்லை. எனக்கு ஏதாவது பண்ணணும் அவ்வளவுதான். சோ அந்த இடத்துல வந்து நான் ஒரு சில விஷயங்களை எப்பவுமே பிரேக் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா குழந்தைய வச்சுட்டு பண்ண முடியாது. குழந்தைன்னு வந்துட்டா நீ குழந்தைய மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னா நிறைய எப்பவுமே அதுதான் சொல்றாங்க. பட் ஆனா எனக்கு அதுல வந்து குழந்தை வந்துருச்சுன்னா குழந்தைய பாத்துக்கிறது தான் வேலை. அதுக்காக குழந்தையவே பாத்துட்டு இருக்கிறது நம்ம வேலை கிடையாது. 24 மணி நேரம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேரு வந்து பேரண்டிங் கிடையாது. அது வாட்ச்மேன் மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன். டைம்ல எனக்கு அப்பா சொன்னாங்க குழந்தைய வச்சுட்டு நீ எப்படி எடுக்க போற எப்படி பண்ண போற ஹேண்டில் பண்ணி கிளாஸஸ் எல்லாம் எடுத்தேன். சோ அந்த டைம்ல நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஃபேமிலியில வந்து இங்க அம்மா வீட்டுல இருந்தாலும் எனக்கு ஃபுல்லா ஹெல்ப் பண்ணாங்க, சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அங்க மாமியார் வீட்டுக்கு போனாலும் அங்கேயும் எனக்கு வந்து இன்லாஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அந்த விஷயத்துல நான் ரொம்பவுமே வந்து கிரேட்ஃபுல் அப்படிங்கறது வந்து எனக்கு நல்லாவே கிளாஸஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாவே ஃப்ரீ கிளாஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. எப்படி நம்ம ஏர்ன் பண்றதுல நம்ம எப்படி வந்து இது பண்ண போறோம் அப்படிங்கிற அதுக்கப்புறம் ஒரு செஷன் போட்டு அதெல்லாம் எடுத்தேன். அது ஒரு சைடு இருந்தாலுமே வந்து எமோஷனலா பாத்தீங்கன்னா நான் ரொம்பவுமே வந்து அந்த டைம்ல ரொம்ப டவுனா இருக்கு. சோ எதுவுமே காரணம் இல்லாம சண்டை போடுறது இது பண்றது அந்த மாதிரியாவே கொஞ்ச நாளா போய்கிட்டே இருந்தது. ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணேன். சோ நிறைய சேலஞ்சஸ் வந்தது. அப்போ வந்து நான் என்னதான் நான் தப்புன்னு சொன்னேன்.
சோ செல்ஃப் கிரிட்டிசைஸே தான் பண்ணிக்கிட்டு இருந்தேனே ஒழிய மத்தபடி ம், என்ன அப்படிங்கறத நான் வந்து உணராமையே இருந்தேன். ம், அந்த ம், டைம்ல ஹாப்பி மாம் ஹப்ல வந்தாலுமே வந்து நான் வந்து கரெக்டா ஹடில் கால் ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் சுத்தமாவே அட்டன் பண்ணேன். ம். ஃபர்ஸ்ட் ஒரு 2, 3 ஹடில் கால் மட்டும் தான் கேட்டேன். அண்ட் கிளாஸஸ்மே ஃபர்ஸ்ட் 5 டேஸ் மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எதுவுமே வந்து நான் நைஸ். ம், அதுக்கப்புறம் ஒரு புக் கிளீனிங் மட்டும் அட்டெண்ட் பண்ணிட்டு ம். அதுக்கப்புறமா வந்து நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ நைஸ். ஹீலிங் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பயங்கர சேஞ்சஸ் ம், அந்த மாதிரி இதாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நான் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா டோட்டலாவே எனக்கு டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி ம், ரொம்ப ம். கான்பிடென்டா இருந்தேன். ரைட், ரைட். ஸோ இப்போ அப்பா இன்னொரு விஷயம் என்னன்னா சின்ன வயசுல இருந்து அப்பா சொன்னதை மீறி ஏதாவது பண்ணலாம் நம்மளுக்கு ஏதாவது ஆயிடும் அப்படிங்கிற ம், ஒரு thought எனக்குள்ள இருந்தது. ரைட். எனக்கு அது அப்ப தெரியல. ம், சோ பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அவ்வளவுதான் அது ம். தப்பாதான் முடியும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எனக்கு இருந்துட்டே இருக்கு. புரியுது. சோ ம், அதையும் வந்து நானு பிரேக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு ம், அடுத்தடுத்து வந்து நிறைய இது பண்ணேன். அண்ட் ஹீலிங் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு செகண்ட் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆச்சு. அதை நான் எந்த இடத்துல பிரேக் பண்ணேன் அப்படின்னா நான் பஸ்ல எங்கேயுமே என்ன தனியா விட்டதில்லை. ஸ்கூலு ம்ஹும். காலேஜ் போனா ரிட்டர்ன் வந்துருந்தேன். வேணா ஒரு சில இடத்துக்கு வேணா தனியா போயிட்டு வந்திருக்கேன். மத்தபடி ம், எங்கேயுமே போனேன். சோ என்னுடைய செகண்ட் பிரெக்னன்சில 5 மந்த் அப்போ 1 hour டிராவல் பண்ணி எனக்கு வந்து ஒரு செஷன் எடுத்து கொடுக்கணும் எம்ப்ராய்டிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ல இருந்து கூப்பிட்டு இருந்தாங்க. அங்க ஒரு 20 ம். கிட்ஸுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் நீங்க வந்து வெரி அப்படின்னு. நைஸ். ம், நான் இருக்க பிளேஸ்ல இருந்து 1.5 hours ஆகும் அங்க போக. சோ ம்ஹும். அங்க போயிட்டு செஷன் முடிச்சுட்டு ஈவினிங் நான் வந்து திரும்ப வரணும். 1.5 ஆ, hours வந்து டிராவல். எனக்கு வந்து வீட்டுல யாருமே எல்லாருமே வேணாம். அப்பா ம், எனக்கு இது சரின்னு படல அப்படின்னாரு. ம், ஹஸ்பண்டும் வேணாம்னு சொன்னாரு. நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன். எனக்கு இது கரெக்ட்னு படுது. நான் போறேன். அது மட்டும் தான் சொன்னேன். இதே நான் முன்னதான் இருந்திருந்தேன்னா அப்பா சொல்லிட்டு இதுக்கு மேல நம்ம போனோம்னா நம்மளுக்கு ஏதாவது ஆயிடும். அந்த ம், ஒரு தாட்லயே ஓடி ம், அந்த 5 மாசம் பிரெக்னன்டா இருக்கையிலயும் நான் அந்த அப்பா கிட்ட அந்த ஒரே வார்த்தை சொன்னேன். ஹஸ்பண்ட் கிட்டயும் அதே மாதிரி சொல்லிட்டு அந்த 1.5 hours டிராவல் பண்ணி ஃபர்ஸ்ட் டே மட்டும் அதை சொன்னவங்க வந்து கூட வந்தாங்க. பிளேஸ் எங்க இருக்குன்னு காமிக்கிறதுக்கு. ஸோ 2 பஸ் மாதிரி மாறி ம், இங்க இருந்து அங்க போய் வந்து நான் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். சோ எனக்கு அப்ப வந்து என்னையே பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ம், ம். நம்ம இப்ப வந்து ஏதோ ஒரு பயம் அப்படின்னு நம்மளை நாமளே வந்து ஒரு மாயைக்குள்ளேயே வந்து வச்சு ஒரு இதுக்குள்ளேயே மறைச்சிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்படிதான் தோணுச்சு. சூப்பர், சூப்பர். So, சவிதா நீங்க ஜாயின் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு சவிதா? நம்ம இதாச்சுங்க மேம். 2 இயர்ஸ். ஓகே. இப்ப நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் என்னவா இருந்தது? இப்போ இந்த 2 வருஷத்துல உங்க ஃபீலிங்ஸ் எப்படி மாறி இருக்கு? ஜாயின் பண்ண முன்னாடி உங்களுக்கு என்னென்ன வரும் உங்க மைண்ட்ல? என் மைண்ட்ல பாத்தீங்கன்னா அதிகமா பயம், ஃபீலிங். ஓகே, ஃபியர். ம், ஃபியர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். பட் ஆனா ஸ்டார்ட் பண்றதுக்கு மட்டும் தான் பயம். ம், ஆனா அழகா ஹேண்டில் பண்ணிடுவேன். எந்த ஒரு ம், ஒர்க்கா இருந்தாலுமே ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் இதா இருக்காது. அதைய முடிப்போமாங்கிற பயம் தான் என்ன அதிகமா நிறைய இடத்துல வந்து ம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ வந்து இழக்க வச்சிருக்கு. ம், தாண்டி எனக்கு ஃபுல் இண்டிபெண்டன்ட் கொடுத்தாலுமே நான் ம். ஏதோ டிபெண்டாவே தான் இருந்திருக்கேன். சூப்பர். அப்பாவை கேட்கணும். அவர் ம், சொன்னா அவர் கரெக்ட்னு சொன்னாதான் நம்ம ரைட். ஆனா ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு. ம், உனக்கு தோன்றதை இது பண்ண அப்படின்னு. பட் ம், ஆனா ஒரு சில விஷயங்கள அவரை கேட்டுட்டு அவரு ஓகேன்னு சொல்லி அவர் நீ இத பண்ணா கரெக்டா இருக்கும்னு சொன்னா மட்டும்தான் எனக்கு அது கரெக்டா இருக்கும். இல்ல ரைட். அது கரெக்டா இருக்காதுன்னா அது முடிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்குள்ள இருக்கு. இருந்துச்சு. சோ அது வந்து ரொம்ப நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ வந்து நான் இழந்திருக்கேன். ம், ரைட். இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? இப்போ இப்ப பயம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆ, பயம் வருது. ஆ. ஆனா அது வந்து பயம் வரத்தான் செய்யும். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா அடுத்த ஸ்டெப்ல அந்த பயம் தானா பறந்து போயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்குங்க. எக்ஸலென்ட், எக்ஸலென்ட். பயம் வராதுன்னு எல்லாம் நான் போய் சொல்ல மாட்டேன். பயம் கண்டிப்பா ம், எல்லாத்துக்கும் வரும். ரைட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கொஞ்சம் பயம் இருக்கும். அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் தானே எல்லாமே பறந்து போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல
அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிருவேன் மேம். சூப்பர். சோ இப்போ இதுல வந்து மேஜரா உங்களுக்கு இந்த மாதிரி மாறினதுக்கான இதுல என்னெல்லாம் டூல்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் ஆச்சுன்னு உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு வந்து மெயினா ஹெல்ப் பண்ணது வந்து அஃபர்மேஷன் தான். ஓகே. அஃபர்மேஷன் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஆக்சுவலா என்னால ஜேர்னலிங் வந்து பண்ண முடியும். எழுதுறது வந்து எனக்கு வந்து அவ்வளவு இதா இல்ல. என்ன ஃபோன் பண்ணி எழுதி அது கிரேட்ஃபுல்லாவே திங்க் பண்ற மாதிரி இல்ல. சோ அதனால ஜேர்னலிங் வந்து எழுதுறத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் ஆனா டெய்லி லைஃப்ல எப்படி கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றது அப்படிங்கறத வந்து நான் இது பண்ண ஆரம்பிச்சேன். அது வந்து எனக்கு நல்லாவே மாற்றி. சோ நான் இப்ப ஒரு லாஸ்ட் ஒரு 1.5 years தான் எனக்கு சாப்பிடுறது திருப்தி ஆகிறது இல்லைன்னு உங்ககிட்ட ஒரு 2-3 டைம்ஸ் சொல்லியிருக்கேன். எனக்கு ஏன்னு தெரியல, எனக்கு சாப்பிட்டா என்னால வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா சாப்பிட முடியல. எனக்கு திருப்தியே ஆக மாட்டேங்குது. என்னதான் இது பண்ணாலும் அது என்ன ஒரு ரீசன்னா எனக்கு அவங்க தானே இது பண்றாங்க. நம்ம இது பண்ணி சாப்பிட்டாதான் நம்ம அந்த ஒரு இதே வந்து என்ன ரொம்ப இதா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனா லாஸ்ட் ஒரு 2 months அந்த செல்ஃப்ல வந்து நல்லாவே ஹை பீக் இருந்ததுங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லா சாப்பிடுறேன். மெயின் ரீசன் என்னன்னா கிராட்டிடியூட் ஜேர்னலிங் எழுதுறேன். பட் ஆனா வெறும் சாப்பிடும்போது அந்த சாப்பிடுற போது அந்த கிராட்டிடியூட ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சோ அது வந்து எனக்கு நல்ல ஒரு டிராஸ்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. ரைட். ஓகே. சோ அஃபர்மேஷன்ஸ் அண்ட் கிராட்டிடியூட். சவிதா, இப்ப நீங்க இதுல லேர்ன் பண்றதெல்லாம் உங்களோட குழந்தைங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல ஆல்ரெடி அதுல இருந்து ஒரு மாற்றம் இருக்கா உங்களுக்கு உங்க பேரண்டிங்ல? எஸ் மேம், இருக்குங்க மேம். எப்படின்னா நான் வந்து இண்டிபெண்டா இருக்கேன். ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. ஏதோ ஒரு இடத்துல அது யாராவது ஒருத்தரை நம்பினாதான் நம்ம சர்வைவ் ஆக முடியுங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துடும் அப்படிங்கிறது வந்து அதுல இருந்து வெளியே வரணுங்கிறதுக்காக தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தது. எனக்கு டிபெண்டா இருக்கிறது தெரிஞ்சது. ஒண்ணு அப்பாவை சார்ந்திருக்கிறது இல்ல அவங்கள சார்ந்திருக்கிறது. பேரண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா நான் பாப்பாவுக்கு வந்து அவளுக்கு பிடிச்சதுதான் பண்ணணும். அவளுக்கு பிடிச்சதுதான் இது பண்ணணும். அவ இது பண்றாலோ அதுதான் பண்ணணும் அப்படிங்கறதுல வந்து கொஞ்சம் கான்சியஸா இருப்பேன். வந்து மாறுற மாதிரி இருக்கும். அதையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவேன். அதை நினைச்சு நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவேன். பிரேக் ஆகும். ஒரு சில டைம் எனக்கு முடியாத டைம்ல எல்லாம் அது வந்து மாறுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் நான் அதை ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஸோ செல்ஃப் அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. சூப்பர் சூப்பர் சூப்பர். இது வந்து உங்களோட ஃபேமிலி லைஃப், உங்களோட கெரியர், உங்களோட பேரண்டிங் அதுல எல்லாம் ஏதாவது நீங்க மாற்றம் இல்ல ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க பாக்குறீங்களா? ஏன்னா நீங்க உங்க மேல ஒர்க் பண்றீங்க, பட் இது எதுலயாவது ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படிங்கிறது தான் என்னோட. இப்போ நான் செகண்ட் பிரெக்னன்சில வந்து நான் டோட்டலாவே டிஃபரெண்டா இருக்கேன். எப்படின்னா என்னால எமோஷனா சுத்தமா அப்படியே கத்துவேன், அழுவேன். ஆனா எதுக்கு அழுகிறேன்னே தெரியாது, எதுக்கு கத்துறேன்னு தெரியாது. லாஸ்ட் பையன் பிறந்து 8 months ஆச்சு. சோ இப்போ வரைக்குமே வந்து ஒரு சில டைம் என்னை அறியாம நான் கத்துவேன், அழுவேன். ஆனா எதுக்கு அழுகிறேன்னு தெரியாது, எதுக்கு கத்துறேன்னு தெரியாது. கடைசியில பார்த்தா ஒண்ணுமே இல்லாத ரீசனா போய் முடியும். சோ இந்த வந்து ஹஸ்பண்ட் எனக்கு உண்மையாலுமே வந்து நான் அவ்வளவு சத்தம் போட்டு இது பண்ணாலுமே அவரு வந்து அமைதியாதான் இருந்தாரு. ரொம்ப வந்து கூட கூட இது பண்ணிட்டு பண்றது, கூட கூட பேசுறது அந்த மாதிரி எல்லாம் வந்து பெருசா இது பண்ணது இல்லை. பட் ஆனா நான் என்னன்னா அவர் வந்து என்னுடைய தாட்ஸுக்கும் என்னுடைய விருப்பங்களுக்கும் வந்து ஃப்ரீடம் கொடுத்திருக்காரு. ஆனா நான் வந்து அவருக்கு அந்த ஃப்ரீடம் கொடுக்கலையோ அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு. என்னன்னா நான் வந்து அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணேன். பட் ஆனா அவரு என்ன சொல்றது, என்னுடைய பயத்தினாலேயே வந்து அவரை வந்து நீங்க அது பண்ணக்கூடாது, நீங்க இது பண்ணக்கூடாது, என்னுடைய பயம் இவரு இது பண்ணி போனாருன்னா ஏதாவது ஆயிரும் அந்த மாதிரி ஒரு அந்த பயத்துக்குள்ளேயே வந்து அவரை வந்து இண்டிபெண்டா வந்து இது பண்ண விடாம இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள்ல.
ஸோ ஐ திங்க் சோ அவருடைய தாட்ஸுக்கும் எமோஷனுக்கும் நம்ம வந்து மதிப்பு கொடுக்காம விட்டுறோமோ அப்படிங்கிறது ஒரு சில டைம் தோணும். ஸோ அதுக்காண்டி வந்து ஒரு சில டைம் வந்து நான் அதை சேஞ்ச் பண்றதுக்கு வந்து ரொம்ப புஷ் பண்ணி சேஞ்ச் பண்ண மாட்டேன். அதுக்கான டைம் வரும்போது சேஞ்ச் ஆகும் அப்படின்ட்டு அதை அக்செப்ட் பண்ணிடுவேன். எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். இது ஐ திங்க் உங்க மேல செல்ஃப் அவேரா இருக்கும்போது நிறைய விஷயங்கள் மாறுது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். உங்க கெரியர் பத்தி சொல்லுங்க சவிதா. நீங்க ஸ்டார்ட் பண்ணி எந்த அளவுக்கு உங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியுது அண்ட் ஹவு ஃபார் ஆர் யூ? என்னுடைய கெரியர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நான் வந்து ஆரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து ஆக்சுவலா விளையாட்டுத்தனமா தான் பண்ணேன். போர் கல்யாணத்துக்கு முன்னாடி கத்து வச்சுக்கலாம், நம்ம கல்யாணத்துக்கு நம்மளே ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் மனசுல வச்சுட்டு தான் கத்துக்கிட்டாங்க. கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஆர்டர்ஸ் வந்தது. அதுவும் வந்து ஜாலியா சரி கொடுத்துருக்காங்க, அதை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற தாட்ல கொஞ்ச நாள் அப்படித்தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு எனக்கு இதுலயே நம்ம வேற ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற சோ அந்த டைம்ல தான் கரெக்டா கொரோனா வந்ததுங்க. அப்ப கிளாஸஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எனக்கு பட் ஆனா அவ்வளவு கான்பிடென்ட் இல்ல. அப்ப நான் கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு எனக்கு அப்ப கான்பிடென்ட் இல்ல. அந்த முடிவு சொல்லலாம் அப்படின்னு இருக்கும்போது கரெக்டா கொரோனா வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. சோ அதுக்கப்புறம் என்னடா இது நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற போது இப்படி இதா இருக்கே அப்படின்னு சொல்லி நின்னது அப்படியே நின்றுச்சு. அதுக்கப்புறம் கிளாஸஸ் வந்து இப்போ நம்ம ஹப்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் கிளாஸஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 7th பேட்ச் போயிட்டு இருக்கு. இடையில பிரேக் எடுத்து வந்து கிளாஸஸ் வந்து எடுத்துட்டு இருக்கேன். சம்டைம்ஸ் ஹெல்த்துக்கு பிரேக் வேணும் மாதிரி இருக்கும். சோ அதனால பிரேக் ஒரு 2 months பிரேக் எடுப்பேன். அதுக்கப்புறம் கிளாஸஸ் வந்து அடுத்த ஒரு பேட்ச் எடுப்பேன். அப்புறம் ஒரு 2 months பிரேக் அந்த மாதிரி தான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். பட் ஆனா அது வந்து எனக்கு ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லான பிளேஸ்ன்னு சொல்லலாம். எனக்கு வந்து என்னதான் இருந்தாலும் அது வந்து அந்த கிளாஸ்ல வந்து சொல்லி கொடுக்கும் போது அந்த ஒரு மன திருப்தி இருக்கு பாருங்க, எனக்கு வேற எதுலயும் ஈடாகாது. அது இப்போ 7th பேட்ச் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் அதையும் தாண்டி அவங்களுடைய ஃபீட்பேக்கும் ரிவ்யூ வந்து எனக்கு ரொம்பவுமே வந்து ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு. சோ எனக்கு அதுல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து வெறும் கத்துக்கிட்டு பிளவுஸ் தைச்சு கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட தான் வந்தேன். பட் ஆனா அது என் வாழ்க்கையவே மாத்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சோ அது வந்து எனக்கு இன்னுமே வந்து ரொம்ப மோட்டிவேஷனா இருந்ததுங்க. சோ இந்த பேட்சுக்கு வந்து அதை விட நான் எஃபோர்ட் போட்டு இன்னும் வந்து நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிற தாட்டோட நிறைய இப்ப இன்க்ளூட் பண்ணி நிறைய விஷயங்கள் இது பண்ணி சோ ஜஸ்ட் கத்துக்கிட்டோம், அந்த கலையை கத்துக்கிட்டோம், போறோம், இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அது அவங்க லைஃபையே வந்து சேஞ்ச் பண்ணிருக்கு. அப்படிங்கிற போது நம்ம இன்னுமே வந்து எஃபோர்ட் கொடுத்து இன்னும் நிறைய பண்ணி கொடுக்கணும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு நல்லா வந்திருந்தது. அது அதனுடைய இது வந்து நல்லா தெரியுது. வெரி நைஸ் வெரி நைஸ். உங்களோட இந்த லேர்னிங் கெரியருக்கு எப்படி உங்க கெரியருக்கு எப்படி ஸ்பெசிபிக்கா ஒர்க் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? நீங்க இங்க படிச்சதெல்லாம் இங்க படிச்சது வந்து ஆக்சுவலா அவங்க வந்து லைஃபே டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னாங்க. சோ நான் கிளாஸஸ் சொல்லி கொடுக்கும் போது அவங்க வரல எனக்கு இந்த ஸ்டிச் வரல, எனக்கு இது வரல அப்படின்னேதான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சோ அப்ப வந்து நான் அவங்களுக்கு வந்து சொல்லுவேன், வரலைங்கிற தாட் அந்தால நகர்த்தி வச்சுட்டு வரும் அப்படின்னு மட்டும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு ஒரு 2 days மட்டும் போடுவாங்க. அடுத்த நாள் வந்து சூப்பரா பினிஷ் பண்ணிடுவாங்க. சோ எனக்கு இந்த மைண்ட் செட் எங்க இருந்து வந்தது அப்படின்னா நம்ம ஹப்பு கிட்ட இருந்துதான் வந்திருக்கு. நம்ம ஃபேமிலியில இருந்தா எனக்கு கண்டிப்பா கிடைச்சது. எனக்கு எனக்கு கான்பிடென்ட் இல்ல. நான் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சுத்தமா கான்பிடென்ட் இல்ல. நம்ம சொல்லி கொடுக்கற நம்ம கிட்ட நம்மளுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு தாட்டோட தான் அந்த ஃப்ரீ கிளாஸே வந்து ஃபுல்லா எடுத்தேன். அந்த ஃப்ரீ கிளாஸ் எடுத்து முடிக்கும் போதே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சது. அதுல ஒரு 3 பேர் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா ஒர்க் பண்ணி கொடுத்து அவ்வளோ ஒரு ஃபீட்பேக் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஹப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து தெரிஞ்சது எனக்குள்ள இருக்க அந்த டேலண்ட், எனக்கு வந்து அந்த டீச்சிங் இது வந்து நல்லா வரும் அப்படிங்கறதே எனக்கு வந்தது. வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டீச்சர் ஆகணும்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஏதோ ஒரு வகையில நான்
பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு எனக்கு பார்த்தா நம்ம சின்னதுல சொன்னதுதான் ஏதோ ஒரு வகையில வந்து இப்ப வந்திருக்கு அப்படின்னு புரிய சூப்பர். ஆரம்பிச்சு மாதிரி அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த பொறுமையா இது பண்ணிட்டு என்ன சொல்றது ஒரு கான்பிடென்டே இல்லாம ஒர்க் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கெல்லாம் எங்க வர போகுதுங்க அப்படின்ட்டு. பட் ஆனா அந்த 3 monthsலயே வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெவி பிரைடல் ஒர்க் பண்ற அளவுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருப்பேன். சோ டெய்லி வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த டெக்னிக் எல்லாம் வந்து இங்க இருந்து அந்த மைண்ட் செட் தாங்க மெயினா அவங்களுக்கும் ரீசனாவே இருக்கு. என்னால அதுல ஒரு எனக்கு வரவே வரலன்னே தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நான் ஒன்னே ஒண்ணுதான் நீங்க அதை நகர்த்தி வச்சுட்டு நீங்க பண்ணுங்க உங்களால முடியும் அப்படின்னு. இப்ப அவங்கதான் வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் அவங்கதான் 8,000 1 monthல வந்து ஏர்ன் பண்ணிருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க நீ வந்து எனக்கு உண்மையாலுமே வந்து எனக்கு வல்லேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நீ எனக்கு அந்த கைடன்ஸ் வந்து கரெக்டா கொடுத்ததுனாலதான் வந்து உன்னால முடியும் நீ சொல்லி இது பண்ணதுனாலதான் வந்து என்னால இந்த அளவுக்கு வந்து பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. Beautiful. Super, Savita. I think I'm really proud of you and நீங்க ஒரு டெஃபினட்டா ஒரு ரோல் மாடல் நினைக்கிறேன். நீங்க மத்த மதர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சவிதா? மத்த மதர்ஸுக்கு வந்து சொல்லணும்னா கம்பேர் பண்ணாதீங்க யாருமே. உங்களை வந்து மத்தவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க ஒரு தனி கிரியேஷன். யூனிவர்ஸுக்கு நீங்க ஒரு தனி கிஃப்ட், தனி குழந்தை. நீங்க மத்தவங்க கூட ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒரு 2 ரீசனுக்காக மத்தவங்க கூட கம்பேர் பண்ணி உங்ககிட்ட பிளஸிங்ஸ வந்து நீங்க கவுண்ட் பண்ண மறந்துடாதீங்கன்னு சொல்லுங்க. இது வந்து எனக்கு லாஸ்ட் 3 monthsல கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூன்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் தான் எனக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்சது. நானு ஒரு சில டைம் வந்து இப்போ என்னதான் வந்து வெல்த் வைஸ் நம்ம டவுனா இருந்தாலும் நம்ம அந்த ஒரு விஷயத்த வச்சு கம்பேர் பண்ணி நம்ம ஒர்த் ரொம்ப கம்மி பண்ணிக்கிறோம் அப்படிங்கறது எனக்கு புரிய ஆரம்பிச்சு. சோ கம்பேர் பண்றத வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. அதையும் தாண்டி உங்ககிட்ட இருக்க பிளஸிங்ஸ் கவுண்ட் பண்ணுங்க. எவ்வளவோ பிளஸிங்ஸ் இருக்கு. சூப்பர். ஹாப்பி மாமா பத்தி ஒரு வார்த்தையில சொல்லணும்னா what would you say? ஃபேமிலி. அம்மா வீடு. யார்கிட்டயும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இப்போ ஏதோ ஒண்ணு சஃபர் ஆயிருப்போம். அந்த டைம்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் அதை வந்து டக்குன்னு நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றோம் அப்படின்னா அவங்க என்னதான் வந்து எமோஷனலா ஸ்ட்ராங்கான பேரண்ட்ஸாவே இருந்தாலும் கூட அந்த டைம்ல தான் பொண்ணு நம்ம பொண்ணு கஷ்டப்படுறா அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் வந்து ஒரு வந்து நிக்கும். சோ அந்த டைம்ல அவங்களுமே எமோஷனலா தான் ஏதாவது டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்கும்போது இது வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். அந்த டைம் ஒரு 3வது மனுஷங்க கிட்ட பேசுறதுக்கோ கூடவே இருக்கவங்க கிட்ட வந்து அந்த ப்ராப்ளம் சொல்லி அதுக்கான ஒரு சொல்யூஷன் தேடுறதுக்கோ ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அது வந்து நம்ம ஃபேமிலியில வந்து நம்ம ஹப்ல இருக்க மெம்பர் கிட்ட ஷேர் பண்ணும்போது நீ ஏன் இந்த பாயிண்ட் எடுக்கல, நீ ஏன் அப்ரிஷியேட் பண்ண மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தி விடுவாங்க. அப்பதான் இவ்வளவு தூரம் பண்ணிருக்கோம்ல நம்ம இத கவனிக்க மறந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து அப்பப்ப எடுத்து கொடுப்பாங்க. வெரி நைஸ். ஏன் மத்த மதர்ஸ் ஹாப்பி மாம் ஹப் ஜாயின் பண்ணனும் நீங்க நினைக்கிறீங்க சவிதா? மத்த மதர்ஸ் இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன விஷயம், இத வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிடுவோம். நம்ம ஹப் ஜாயின் பண்ணாமே இருந்தா கூட ஒரு சில விஷயங்கள் நம்ம ஹேண்டில் பண்ணி வந்துடும். பட் ஆனா அதுக்கான டைம் எடுக்குது இல்லைன்னா அது ரொம்ப லாங். சோ அது வந்து என்ன ஆகும்னா பயங்கரமா நம்மளே கிரிட்டிசைஸ் பண்ணி இல்ல மத்த நம்மள கிரிட்டிசைஸ் பண்ணி ரொம்ப அடி வாங்கி வாங்கி அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஒரு லெசனை கத்துக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் இருக்கு அப்படின்னா அதை ஜாயின் பண்ணிட்டு கொஞ்சம் அதை சீக்கிரமா லேர்ன் பண்ணிக்கிறது மூலமா நம்ம லைஃப் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா கொண்டு போகலாம், ரொம்ப பாசிட்டிவா வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு 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 விஷயம் சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏஜ்ல இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம
பொண்ணுங்கன்னா வீட்டுலதான் இருக்கணும், பொண்ணுங்கன்னா வெளியே போனா வந்து நிறைய ஒரு இது காரணங்கள்னால வந்து நம்மள வெளியே விட மாட்டோம். சோ நான் அப்பா கிட்ட வந்து இதை பத்தி பேசுவேன். ஏன் நீங்க வெளியே விட மாட்டாங்க, ஏன் நீங்க வெளியே விட மாட்டீங்க, நான் போய் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னா அப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, நீ போய் கத்துக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, நீ கத்துக்கிட்டு நல்லா நடக்கணும், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா இந்த சொசைட்டி மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி. புரியுது. அந்த மாதிரி நம்ம நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி அவங்க இது பண்ணிக்கிட்டேதான் இருப்பாங்க. பட் ஆனா நம்ம இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் வந்து கிடைக்கும் போது நம்ம அதை நினைச்சு ரொம்ப சஃபர் ஆகி இதாகாம நம்ம அதுல இருந்து எப்படி அதுல ஒரு பாசிட்டிவான விஷயத்தை எடுத்து அதை எப்படி பாசிட்டிவா எடுத்துட்டு போறாங்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பா ஜாயின் பண்ண சொல்லுவேன். அண்ட் இது ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஷேர் பண்றதுக்கும் ஒரு ஃப்ரெண்டா ஒருத்தவங்க கிட்ட ஷேர் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. Thank you so much, Savita. And I think now உங்களை பார்த்ததுல ஒரு 2 yearsல there is a tremendous change in you. And keep doing what you're doing. And ரொம்ப சீக்கிரம் உங்களை குவீன் மாம் அவார்ட்ல திரும்ப இன்டர்வியூ பண்ணுவேன் அப்படின்னு நான் கண்டிப்பா நம்புறேன். I know it will happen very soon. All the very best for your life and your career. Okay, thank you so much. தேங்க்யூ ஸோ மச் சவிதா. அண்ட் சவிதாவோட இன்டர்வியூ உங்களை இன்ஸ்பயர் பண்ணிச்சு அப்படின்னா நீங்களும் எங்க கம்யூனிட்டிக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியதுலாம் ஒரே ஒரு விஷயம் தான், ஹாப்பி மாம் ஹப் அப்படின்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலாம். ஆண்ட்ராய்டு அண்ட் iOS வெர்ஷன்ல இருக்கு. அதுல நிறைய ஃப்ரீ கான்டென்ட் இருக்கு. அந்த கான்டென்ட் எல்லாம் கோ த்ரூ பண்ணலாம். அண்ட் ஈவன் தென் யூ ஸ்டில் திங்க் எனக்கு வந்து கைடன்ஸ் வேணும், சப்போர்ட் வேணும், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வேணும், என்னோட லேர்னிங் கர்வ் கம்மி ஆகணும், நான் சீக்கிரமா கத்துக்கணும், அடுத்தவங்க மிஸ்டேக்ஸ்ல நான் வந்து கத்துக்கிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும், இந்த மாதிரி கெரியர்ல நான் வந்து பெட்டர் ஆகணும், என்னோட குழந்தைக்கு நான் ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஏதாவது ஒரு இதுல உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் அப்கிரேட் டு அவர் பிரைம் மெம்பர்ஷிப். ஆப்லயே உங்களுக்கு எல்லா கைடன்ஸுமே கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அண்ட் இந்த யூடியூப் சேனலும் ஃபாலோ பண்ணுங்க ஃபார் மோர் சச் இன்ஸ்பைரிங் இன்டர்வியூஸ். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு இன்டர்வியூல உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை பாய். ரம்யா சுந்தர், ஹாப்பினஸ் கோச்.